நிகழ்ச்சி தற்போது பார்டர் கவாஸ்கர் கிரிக்கெட் கோப்பைக்கான போட்டி ஆஸ்திரேலியா தொடர் நடைபெற்றது. டெஸ்ட் தொடர் போட்டி. இந்த போட்டியிலே தொடர்ந்து இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பொறுப்பற்ற முறையிலே விளையாடி வருகிறார்கள். இது ரசிகர்களை மட்டுமல்ல, கிரிக்கெட் ஆர்வலர்களை பெருமளவு அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ரோஹித் சர்மாவை பார்த்திருந்தால் கடந்த 5 இன்னிங்ஸ், அதாவது மொத்தம் உள்ள 3 டெஸ்ட் போட்டிகள் அவர் சேர்த்து வெறும் 31 ரன்கள் தான் எடுத்திருக்கிறார். பும்ரா கூட 4 போட்டிகளிலே 30 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். அவரை விட ஒரே ஒரு ரன் என்ற வகையிலே ரன் என்று பார்த்தால் 31 ரன் தான் எடுத்திருக்கிறார். எனவே இது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ரோஹித் சர்மா ஓய்வு பெற போகிறார். அதாவது ஹிட்மேன் என்று புகழ்பெற்ற வீரராக அறியப்பட்டவர் ரோஹித் சர்மா. இவருடைய சாதனைகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதாவது இவர் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் என்று பார்த்தால் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். T20 போட்டிகளில் அதிக சர்வதேச T20 அதிக ரன்களை குவித்திருக்கிறவர், அதிக சிக்ஸர்கள் அடித்தவர். இன்டர்நேஷனல் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவர் ரோஹித் சர்மா தான். அதே போன்று அதிக ஒரு நாள் போட்டிகளில் அதிக இரட்டை சதங்களை அடித்தவர். 3 இரட்டை சதங்களை அடித்திருக்கிறார். அவர் தான் அதிகம் அடித்திருக்கிறார். அதே போன்று கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிகளிலே 7 சதங்களை அடித்து மோஸ்ட் செஞ்சுரிஸ் இன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 7 சதங்களை அடித்திருக்கிறார். அதே போன்ற T20 5 சதங்களை அடித்திருக்கிறார். இதிலும் அவர் 2 பேருடன் பகிர்ந்து கொண்டார். இவர் 5 சதங்களை முதலிடத்திருக்கிறார். அதே போன்று T20 முதலாவது பிளேயராக 5 செஞ்சுரிகள் அடித்தவர் இவர்தான். அதே போன்று ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஒரு நாள் போட்டியிலே 264 ரன்கள் என்ற ஒரு சாதனை அடித்திருக்கிறார். ஒன்லி பிளேயர் டு ஸ்கோர் 3 டபுள் ஹண்ட்ரட்ஸ் 3 சதங்கள் இரட்டை சதங்களை ஒரு நாள் போட்டி அடித்த ஒரே வீரர் இவர்தான். அந்த அளவுக்கு பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அதே போன்று கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயித்திருக்கிறார். உலக கோப்பையை வென்று கொடுத்த கேப்டனாகவும் இருக்கிறார். அதே போன்று T20 50 போட்டிகளுக்கு மேல் கேப்டன் செய்த சர்வதேச T20 போட்டிகளில் 50 போட்டிகளுக்கு மேல் கேப்டன் செய்தவர். மும்பை அணிக்காக IPL எந்த அளவுக்கு அவர் நட்சத்திர வீரராக ஜொலித்திருக்கிறார். 5 முறை கோப்பை என்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஏன்னா இது போன்று பல சாதனைகள் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ரோஹித் மேன் ஹிட்மேன் என்று அவரது ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படுகிறார். ஆனால் அந்த ஹிட்மேன் அழைக்கப்பட்ட ரோஹித் சர்மா தற்போது அவரே இட் அவுட் ஆகும் வகையிலே தொடர்ந்து அவருடைய ஃபார்ம் மிக மோசமாக இருக்கிறது என்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரி, பிரபலமாக அறியப்பட்டவர் கிரிக்கெட் வட்டங்களிலே, அவர் பேசும்பொழுது கூட ரோஹித் சர்மாக்கு நேரம் வந்துவிட்டது, விராட் கோலியாவது இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் விளையாடலாம், ஆனால் ரோஹித் சர்மா தன்னுடைய எதிர்காலம் குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிடுவார் என்ற வகையில சூசகமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த தகவலை பார்க்க என்றால் அவருடைய ஆட்டம், ரோஹித் சர்மா ஆட்டம் கடந்த 3 டெஸ்ட் போட்டிகளில் கவனமாக பார்த்திருந்தால் மிக சரியாக தெரிந்திருக்கும். பேட்டிங் செய்யும்போது அவருடைய கால்கள் சரியாக நகர்த்த முடியாத ஒரு சூழலை காணப்படுகிறது. பந்தை மிகவும் தாமதம் அடிப்பது வெகு தெளிவாகவே தெரிகிறது. போட்டியை பார்க்கும்போது நம்மால் பார்க்க முடியும், கண்களால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த தொடருக்கு பிறகு ரோஹித் சர்மா ஓய்வு பெறக்கூடும் என்ற தகவல் தற்போது பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில், எப்படியாவது கடைசி டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள், அதாவது 3ஆம் தேதி சிட்னி நகரிலே அந்த கடைசி டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டியில் எப்படியாவது வென்று தொடரை சமன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்திய வீரர்கள் களமிறங்க இருக்கிறார்கள். ஆனால் அந்த போட்டியில் கூட ரோஹித் சர்மா விளையாடுவாரா என்பதே தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்றால் அவருடைய மிக மோசமான ஃபார்ம் காரணமாக சுப்மன் கில் போன்றவர்கள் எல்லாம் தற்போது இவர் காரணமாக அவர் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றும் ஒரு பக்கத்திலே ஒரு கோரிக்கைகள் எழுப்பப்படுகின்றன. எனவே மிகப்பெரிய கேள்வி ஏற்படுகிறது ரோஹித் சர்மா ஓய்வு பெற போகிறார் என. ஆனால் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவுடைய பாடி லாங்குவேஜ், அந்த போட்டி மெல்பர்ன் போட்டி முடிந்த பிறகும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ் மிக சோர்வாகவே காணப்படுகிறது. ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிடப் போகிறார் என்ற வகையில் தான் தற்போது BCCI வட்டாரங்களுடன் அவர் கலந்து பேசியதாகவும், அதே போல் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருடன் கலந்து பேசியிருப்பதாகவும் தகவல் வருகின்றன. எனவே சிட்னி டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு முன்பு, அதாவது நாளை செய்தியாளரை சந்திக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் சிட்னி டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு ஹிட்மேன் என்று செல்லமாக ரசிகர்களால் அழைக்கப்படும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவார், டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதுதான் தற்போது BCCI வட்டாரங்களும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை என்பதெல்லாம், அதன் உறுதித்தன்மை அனைத்தையுமே ரோஹித் சர்மா செய்தியாளரை சந்திக்கும் போதுதான் உறுதியாகும். அதுவரை ஹிட்மேனாக தான் இருப்பார். ஆனால் அந்த ஹிட்மேன் இட் அவுட் ஆகிறாரா அல்லது தொடர்ந்து ஆடப்போகிறார் என்பது அந்த செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் நமக்கு உறுதியாக தெரியும். அது மட்டுமல்ல, இந்த டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு இந்திய அணி அடுத்ததாக டெஸ்ட் தொடர் என்று விளையாடப் போவது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஆகிவிடும்.
IPL போட்டிகள் எல்லாம் முடிந்து ஜூன் மாதத்தில் தான் இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் செல்லவிருக்கிறது. அந்த டெஸ்ட் அதுவரை ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவரெல்லாம் விளையாடுவார்களா இல்லது ரோஹித் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டு விடுவாரா என்பதெல்லாம் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறிகளாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாளை செய்தியாளர் சந்திப்பின் போதோ அல்லது சிட்னி டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகோ ரோஹித் சர்மாவின் அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு BCCI வட்டாரங்களில் கிடைத்த உறுதியான தகவல்.